மாவோயிஸ்டுக்கு ஒரு மேஜர் செட்பேக்ன்னு தான் சொல்லணும். இந்த இமேஜில் உள்ள ஒரு பேர் தான் வந்துட்டு சென்ட்ரல் கமிட்டி ஜோனுடைய டாப் மோஸ்ட் கமாண்டரான ஹிட்மா. இன்னைக்கு சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேச பார்டரில் வந்துட்டு இவங்களோட நடமாட்டம் இருக்கிறத போலீஸாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிது. அந்த ரகசிய தகவலின் நட்படியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி நக்சல் கிரே ஹவுன்ஸ் ஃபோர்ஸஸை அங்கே டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்திருக்காங்க. இப்போ மாவோயிஸ்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போலீஸாருக்கு தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹெவி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆலிமா ஃபயர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபயரிங் நடந்திருக்கு. அதில் இந்த 6 பேரை சுட்டு கொண்டாங்க. அந்த 6 பேரில் இவர் ஒரு முக்கியமான தலைவரை பார்க்கப்படுறாரு. ஏன்னா வந்துட்டு இவர் நம்பர் 1 சவுத் வெஸ்ட் ரீஜியனில் நம்பர் 1 பட்டாலியனுடைய கமாண்டராக இருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே ₹1 கோடி இவர் தலைக்கு போலீஸார்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இவர் உயிரோடவே இல்லை துப்பு கொடுத்தாலுன்ட்டு. ஆனால் யாருமே துப்பு கொடுக்கல. இப்போ அவர் சுட்டு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி சிஆர்பிஎஃப் உடைய ஒரு 74 பேர் ஒரு கான்வாயில் பிளாஸ்ட் இருந்தது. ஐஇடி வந்து நடு ரோட்லேயே வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 74 பேர் சிஆர்பிஎஃப் வீரர்லாம் கொல்லப்பட்டதில் இவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. இப்போ மேஜரான ஒரு